இந்தியா உமன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கு இடையில செகண்ட் ஓடிஐ மேட்ச் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வான்கடே பிச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் 280+ ரன்ஸ் இங்கே வந்தது. பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. இந்த மேட்சுக்கும் பேட்டிங் ஃபேவராக தான் இருக்கும். லேட்டராக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது, பேக் டு பேக் மேட்சஸ் இங்கே நடக்கிறதால. இனிஷியல் ஓவர்ஸில் பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். லேட்டர் ஆக ஆக ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே இது வரைக்கும் 6 உமன்ஸ் ஓடிய மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 4 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 221 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 300 ரன்ஸை ஆஸ்திரேலியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக இந்தியா 79 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 200 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 200 to 249 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்போ 250யும் 2 டைம்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. கிரஹாம், ஜோனாசன், கிம் கிராத், சீட்லி எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. இந்தியா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் நல்லா இருந்தது, பட் பவுலிங் கிளிக் ஆகலை. மந்தனாவை உட்கார வச்சிருந்தாங்க. யாஸ்டிகா பாட்டியாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. யாஸ்டிகா பாட்டியா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தாங்க. ஸோ மந்தனாவுக்கு இந்த மேட்சுக்கும் ரெஸ்ட் கொடுப்பாங்களா பார்க்கணும். தென் ஷேக்கி ஷாக்கா லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. ஸோ மன்னத் காஷ்யப் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஷேக்கி ஷாக்காக்கு பதிலாக. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா தென் ரிச்சா கோஷ். யாஸ்டிகா பாட்டியா ஓப்பனிங்கில் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 5 இன்னிங்ஸில் 250 அடிச்சிருக்காங்க. 52 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. ஸோ டீமில் பிக் பண்ணணும். ரிச்சா கோஷ் பொதுவாகவே 5th இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் 1 டவுனில் பேட்டிங் ஆடி இருந்தாங்க. இந்த மேட்சுக்கும் 1 டவுனில் ஆடுவாங்களா இல்லை டவுன் ஆர்டரில் ஆடுவாங்களா பார்க்கணும். இன்கேஸ் யாஸ்டிகா பாட்டியா ஏர்லியாக அவுட் ஆகிட்டா ஜமீமா 1 டவுனில் வருவாங்க. ஷஃபாலி அவுட் ஆகிட்டா ரிச்சா கோஷ் வருவாங்கன்னு தோணுது. ஷஃபாலி அண்ட் ரிச்சா கோஷ் சேம் டைப் ஆஃப் அட்டாக்கிங் பிளேஸ். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 26 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஷஃபாலி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 20 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜமீமா லாஸ்ட் மேட்ச்சில் 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி பிளேயர், ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் சரி, இந்த வென்யூலையும் சரி சூப்பராக ஆடிருக்காங்க. ஏர்லியாக விக்கெட் லாஸ் ஆகிட்டா ஸ்டெடியாக டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர், கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஹர்மன்பிரீத் கவுர் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. ரீசெண்டாக பெரிய ஸ்கோரும் அடிக்கிறது இல்லை. பட் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 53 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச்சில் 171 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தென் 2-3 ஓவர்ஸ் பவுலிங்கும் போடுறாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீப்தி சர்மா 6th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் பவுலிங்கில் 9 மேட்ச்சில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பூஜா வஸ்ட்ரேக்கர் லாஸ்ட் மேட்ச்சில் அதிரடியாக 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பூஜா எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 33 ஆவரேஜில் பேட்டிங்கில் ஆடிருக்காங்க. பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டுக்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் டெத்லையும் பவுலிங் போடுவாங்க. ஸோ பூஜாவை டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமர்ஜோத் கவுர் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. நல்ல ரெக்கார்ட்ஸ் இல்லை. ரெனுகா சிங் தக்கூர் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். ஸ்னேரனா ஆஃப் பிரேக் பவுலர், 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல டீசென்ட் பேட்டரும் கூட. ஆஸ்திரேலியாவில் லிச்சி ஃபீல்ட் தென் மூனி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்னேரனா எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஷேக்கி ஷாக்கா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பவுல் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். சம்டைம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோனி அண்ட் ஹீலி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க, பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 41 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோனி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் இந்தியா 77 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. ஸோ டீமில் பிக் பண்ணணும். எலிஸ் பெர்ரி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 75 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 53 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. நல்ல பவுலரும் கூட, பட் ரீசெண்டாக அவ்வளவு பவுலிங் போடுறதில்ல. லிச்சிஃபீல்டு பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 78 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. கார்ட்னர் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்லையும் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் இந்தியா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். டகீலா மெக்ராத் லாஸ்ட் மேட்ச் அதிரடியாக 68 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இங்கே பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதர்லாண்ட் பவுலிங்கில் 7-8 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. டெத்தில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டீசன்ட் பேட்டரும் கூட, ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேகன் ஸ்கட் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 10 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. அலானா கிங் லெக் பிரேக் பவுலர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். எகென்ஸ்ட் இந்தியா எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காங்க. பட் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. டார்சி பிரவுன் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஜார்ஜியா வரகம் லெக் பிரேக் பவுலர் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத் மோனி, தென் பாட்டியா. பேட்டர்ஸில் எலிசா பெர்ரி, ரோட்ரிகூஸ், தென் லிச்சிஃபீல்டு. ஆல்ரவுண்டர்ஸில் கார்ட்னர், தீப்தி சர்மா, டகீலா மெக்ராத், தென் பூஜா வஸ்ட்ரேக்கர். பவுலர்ஸில் மேகன் ஸ்கட், தென் ரேணுகா சிங். இதில் ஸ்கட்டுக்கு பதிலாக ஜார்ஜியா வராகாமல் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கார்ட்னர், எலிஸ் பெர்ரி, மெக்ராத், தென் பூஜா வஸ்ட்ரேக்கர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் எலிசா ஹீலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எகென்ஸ்ட் இந்தியா டீசெண்டாக ஆடிருக்காங்க. ரிச்சா கோஷ் குயிக்காக 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஹர்மன்பிரீத் கவுர் எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பராக ஆடிருக்காங்க. ஷஃபாலி வர்மா பவர் பிளேயில் 20-30 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்க முடியும். சதர்லாண்ட் பேட்டிங் தென் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. அலானா கிங் விக்கெட் டேக்கிங் பவுலர், செகண்ட் பவுல் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஜார்ஜியா வரகம் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சதர்லாண்ட், ஹர்மன்பிரீத் கவுர், தென் ஹீலியை எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.